வணக்கம்ங்க. இன்றைக்கி நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலில் நாம் பார்க்க போகிறது செட்டிநாடு ஸ்பெஷல் வாழைக்காய் காரக்கறி. எப்படி வாழைக்காய் உடையாமல் அந்த மசாலா சேர்த்து செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன். நான் இப்போ சின்ன சின்ன வாழைக்காய் எடுத்திருக்கேன். இங்கே மதுரையில் இந்த நாட்டு பழம் கிடைக்கும், அதோடைய காய்கள் தான் எங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். அதனால் இது போல் சின்ன சின்ன காய்கள் ஒரு 7 காய் எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய வாழைக்காயாக இருந்தால் ஒரு 2 வாழைக்காய் எடுத்துக்கோங்க. இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து அவிக்கணும். வாழைக்காய் குழஞ்சி வேகக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் கழித்து நான் பார்க்குறேன். இதை நீங்கள் கத்தியில் குத்துனீங்கன்னா கஷ்டப்பட்டு இறங்கக்கூடாது. அது இப்போ இன்னும் வேகலை, அதனால் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்து இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேக விடுறேன். பாருங்கள், இப்போ அது தோல் நிறம் எல்லாம் நமக்கு மாறி இருக்குது. இப்போ நமக்கு அது ஓரளவுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். வாழைக்காய் பாதி தான் வெந்திருக்கணும், முழுசாக வெந்துடக்கூடாது. அப்போ நல்லா இருக்காது செய்கிறதுக்கு, ரொம்ப ஒரு குழஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் பாதி அளவுக்கு வேக விட்டு எடுத்துருங்க. கரெக்டாக ஒரு 9-10 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா போதும். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான பொருள் எல்லாம் வறுத்துடலாம். ட்ரை ரோஸ்ட்டு தாங்க. டேபிள் ஸ்பூனால் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்துக்கோங்க, தனியா 1 டேபிள் ஸ்பூன், மிளகு 1 டேபிள் ஸ்பூன், சீரகம், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி சோம்பு சேர்க்காம தான் செய்கிறேன். ஒரு 6-7 வரமிளகாய். இந்த மிளகாய் ரொம்ப காரமாக இருக்கும், அதனால் நான் தேவையானது சேர்த்து அரைச்சிப்பேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு உங்கள் மிளகாய் காரத்தை பொறுத்து சேர்த்துக்கோங்க. ஒரு 3 இனுக்கு கருவேப்பில்லை நல்லா உருவிட்டு சேர்த்துக்கோங்க. ஈரம் இல்லாமல் பார்த்து சேர்த்துக்கோங்க. இதை எல்லாமே சேர்த்து ஒரு 2 நிமிஷம் போல் வறுத்திங்கன்னா போதும். கடைசியாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் வேணான்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். தேங்காய் சேர்த்து செய்யும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். துருவின தேங்காய் ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்து ஒரு 10 செகண்டு தாங்க அந்த சூட்டில் மட்டுமே வறுத்து எடுக்கிறேன். இதை அப்படியே ஒரு தட்டில் மாற்றி இதை நல்லா ஆற விட்டுடலாம். ஆறினதுக்கப்புறமா நாம் இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதெல்லாம் வறுத்து எடுத்து முடிக்கிறதுக்குள்ளேயே நமக்கு எடுத்து வச்சுருக்கிற வாழைக்காய் நல்லாவே ஆறியிருக்குங்க. அதனால் அதுக்குள்ளேயே நாம் வாழைக்காயை உரித்து எடுத்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தோல் எடுக்கிற பக்குவம் இருந்தால் போதும். வாழைக்காய் ரொம்ப வெந்திருக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த தோல் வெந்து உள்ளே இருக்கிற காய் வேகிறதுக்கு தான் அந்த ஒரு 10 நிமிஷம் எடுக்குது. இல்லை உங்கள் காய் சீக்கிரமாக வேகும்னு சொன்னால் ஒரு 6-7 நிமிஷத்துலேயே வெந்துடும் சில வாழைக்காயெல்லாம். அதனால் பார்த்து எடுத்து அவிச்சு எடுத்துக்கோங்க. குழைவாக மட்டும் அவிச்சிடக்கூடாது, நல்லா வெந்துடக்கூடாது, பாதி வேக்காடு தான் இருக்கணும். இப்போ தோலை எடுத்துகிட்டு இதை நறுக்கிறதும் ரொம்ப பொடிசாக நறுக்கக்கூடாது. என்ன பாருங்கள், நீல வாக்குக்கு நறுக்கிக்கிறேன். இதை ஓரளவுக்கு ஒரு விரல் அளவுக்கு சைஸ் நீங்கள் நறுக்கி எடுத்துட்டிங்கன்னா நல்லா இருக்கும். பாருங்கள், ஒரு வாழைக்காயை 4ஆக வகுந்து எடுத்துடுறேன் நீட்டுக்காக. அதை இப்படி குறுக்கால நம்ம வெட்டிட்டோன்னா 8 துண்டாகிடும். ஸோ இது போல் நான் நறுக்கி எடுத்துக்கிறேன். இது போலவே எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த செட்டிநாடு கறி எப்படின்னா வாழைக்காய் குழஞ்சிடக்கூடாது, தனித்தனி துண்டுகளாக தெரியணும். அதனால் அப்படி செய்தால் தான் நல்லா இருக்கும். நான் இப்போ எல்லாமே இது போல் நறுக்கி எடுத்துட்டேன். 7 வாழைக்காயுமே பாருங்கள், நான் எடுத்து அழுத்தி காட்டுறேன். இது தாங்க பக்குவம், இவ்வளோ தான் வெந்திருக்கணும். அப்போ தான் நாம் மசாலா சேர்த்து மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் இதை வேக வைப்போம். இல்லைன்னா குழஞ்சிருச்சுன்னா புட்டு மாதிரி ஆகிடும், வாழைக்காய் புட்டு ஆகிடும். அது காரக்கறியாக இருக்காது. இப்போ பாருங்கள், இந்த ஸ்பைசஸ்லாம் நல்லா ஆறிடுச்சு. நான் ஒரு 3 மிளகாய் எடுத்து வச்சுட்டு தாங்க அரைக்கிறேன். ஏன்னா இப்போ நான் வாங்கியிருக்கிற மிளகாய் ரொம்ப காரம், ஆந்திரா மிளகாய், அதனால் ரொம்ப காரம். கொரகொரப்பாக தான் நம்ம இந்த பொடியை அரைக்கணும். ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது, தண்ணி சேர்த்தும் அரைக்கக்கூடாது. அதனால் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு பொடி முழுசாகவே இந்த வாழைக்காயில் சேர்த்துடலாங்க. உங்கள் வீட்டில் சின்ன பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னு சொன்னால் சும்மா ஒரு டேபிள் ஸ்பூன் குறைச்சிக்கிட்டு சேர்க்கலாம். நான் கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூனை குறைச்சிக்கிட்டு தான் சேர்த்தேன், ஏன்னா என் பையன் விரும்பி சாப்பிடுவான் வாழைக்காய். இப்போ ஒரு பேனில் நல்லெண்ணெய் தான் இதில் சேர்த்து செய்யணும். அப்போ தான் அதோடைய டேஸ்ட் கிடைக்கும், அத்தன்டிக் டேஸ்ட்டு. ஒரு 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சூடு பண்ணி 1 ஸ்பூன் கடுகு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ஒரே ஒரு வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம். இதை எல்லாமே அந்த கொஞ்சம் பொன்னிறமாக உளுந்து வறுபட்டதும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு பூண்டு, இதுக்கு பூண்டு ஒரு 10-15 பல் பூண்டு உரித்து சேர்த்துறங்க. பெரிய பல் பூண்டாக இருந்ததுன்னா நறுக்கிட்டு சேருங்க, ஆனால் இடிச்சிட்டு சேர்க்கக்கூடாது. இதை சேர்த்து ஒரு நிமிஷம் போல் அப்படியே வதக்கிடுங்க. வெங்காயம், சின்ன வெங்காயம், நான் 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் உரித்து தட்டி வச்சுருக்கிறேன். நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்க்குறீங்கன்னா 1 கப் அளவுக்கு வெங்காயம் நறுக்கி எடுத்துக்கோங்க, பொடிசாக நறுக்கி எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும் போது சுவை கூடுதல் தான் நமக்கு. சேர்த்து வெங்காயம், பூண்டு இது எல்லாமே அந்த நல்லெண்ணெயில் நல்லா வதங்கிடணும். இது பாதி அளவுக்கெல்லாம் வதங்கக்கூடாது. அதனால் ஓரளவுக்கு ஒரு 80% இந்த வெங்காயம் வதங்கிடட்டும். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நல்லா தட்டி வச்சு பெருங்காயம் சேர்த்துட்றேன். நீங்கள் பெருங்காயத்தூளாக இருந்தாலும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருங்க.
இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிடணும். அதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துடணும். இது எல்லாமே படிப்படியாக தாங்க செய்யணும். ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு பொருளையுமே அந்தந்த பக்குவத்தில் சேர்க்கும் போது தான் அதோடைய சுவை கிடைக்கும். நாம் எல்லாத்தையும் ஒரே மாதிரி போட்டு பண்ணிட்டோம்னா அதோடைய அத்தன்டிக் டேஸ்ட் வந்து மிஸ் ஆகும் கண்டிப்பாக. அதனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நாம் இதை செய்யணும். இப்போ நாம் நறுக்கி வச்சுருக்கிற அவித்த வாழைக்காய் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்து அந்த காய் உடையாத அளவுக்கு கரண்டியை வச்சு கிண்டணும். இது போல் காய் பொரியல் எல்லாம் நம்ம குழம்பு கரண்டி யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணவே கூடாது. எப்போவுமே இது போல் ஃப்ளாட்டாக இருக்கிற கரண்டிகள் தான் நம்ம பொரியலுக்குன்னு பயன்படுத்துகிறோம் பாருங்கள், அது போல் கரண்டிகள் தான் பயன்படுத்தணும். அப்போ தான் நம்ம அடியில் விட்டு கிளறும் போது காய்கள் உடையாமல் இருக்கும், நசுங்காமலும் இருக்கும். காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா இது போல் அடியில் விட்டு கிளறி விடுங்க. அந்த மஞ்சள் தூள், வெங்காயம் அந்த எண்ணெயோடு சேர்ந்து வாழைக்காய் நல்லா கோட் ஆகணும். வாழைக்காயிலையும் சிறிதளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறோம். ஆனாலுமே அவித்த வாழைக்காய் ஒரு பிளாண்ட் டேஸ்ட்டாக இருக்கும், அதாவது ரொம்ப சப்புன்னு இருக்கும். அதனால் இந்த மசாலா அதில் ஊற வைக்கிறது தான் ரொம்ப முக்கியம். இதை நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ நாம் பொடிச்சு வச்சுருக்குறோம் பாருங்கள் இந்த மசாலா பொடி, அதில் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடி சேர்த்துருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அது ஒன்றுக்கு ஒன்று பிடிக்காமல் இருக்கும். இப்போ சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. காரம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு காரம் ரொம்ப முக்கியம். கொஞ்சம் காரம் தூக்கலாக இருந்தால் தாங்க இந்த காரக்கறி ஒரு சுவை இருக்கும். இந்த ஸ்டேஜில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் மறுபடியும் சேர்த்துருங்க. அப்போ அந்த எண்ணெயோடு அந்த மசாலா சேர்ந்து நல்லா கோட் ஆகும் அந்த வாழைக்காயில். அதுக்காக தான் சேர்த்து நல்லா கிளறிட்டு இப்போ ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி அப்படி தெளித்து விட்டு நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், இன்னுமே நமக்கு வாழைக்காய் முழுசாக அந்த மசாலா கோட் ஆகாத மாதிரி இருக்குது. அதனால் நான் இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அந்த மசாலா பொடியை சேர்த்துக்க போகிறேன். கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் பொடி தாங்க எனக்கு மிச்சம் இருந்தது. அதையுமே சேர்த்தா கரெக்டாக தான் இருக்கும். பிள்ளைகள் சாப்பிடணுன்றதுனால நான் கொஞ்சம் காரம் கம்மியாக வந்து சேர்த்துருக்குறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஒரு மிதமான தீயில் வந்து வச்சு வேக வைக்கணும். அப்போ தான் அந்த மசாலா அந்த வாழைக்காயில் ஊறி அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது துண்டு ஒரு துண்டாக நம்ம எடுக்கிற அளவுக்கு இருக்கும். இல்லை உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியாக வேணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் இன்னும் ஒரு 1/2 கப்பு தண்ணீர் சேர்த்துக்கலாம். ஆனால் இது போல் தனித்தனியாக உதிரியாக இருக்கிறது தான் இந்த செட்டிநாடு ஸ்பெஷலோடைய ஒரு சிறப்பு. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தூவிடுங்க. அட்டகாசமான வாழைக்காய் காரக்கறி, அதுவும் செட்டிநாடு ஸ்டைலில் நம்ம மசாலா அரைச்சி செய்திருக்கிறோம். தயிர் சாதத்துக்கு ஒரு அட்டகாசமான சைட் டிஷ்னே சொல்லலாங்க. கண்டிப்பாக செய்து பாருங்கள். இல்லை இதில் வேறு என்ன மாதிரி டேஸ்ட் நம்ம சேர்க்கலாம், ட்ரெடிஷ்னல் செட்டிநாடில் வேறு என்ன மாறுபடுன்றவங்க இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். உங்களுக்கு இந்த செட்டிநாடு ஸ்டைல் வாழைக்காய் காரக்கறி பிடிச்சிருந்ததுன்னா நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கு ஒரு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம பிளேலிஸ்ட்டில் ஆர்டரில் உள்ள பொருள் ஏதாவது தேவைன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள். நன்றி.